ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக ஜனநாயகன் படத்துல வந்து செகண்ட் சிங்கிளா ஒரு பேரே வரலாறு அப்படின்ற ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு தான் இப்போ நாம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய், இந்த டைலாக் இருக்கா அந்த பாட்டுல? வேற லெவலு. அனிருத் மியூசிக்கல், டைரக்டட் பை அச்வின். ஏய், வேற லெவலு. தளபதி விஜய். ஏய், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏய், ஏய், தலைமா படமா அந்த படம் பிடிச்சது மாதிரி வேற level. ஏய், வேற லெவலுங்க லுக்கு. வேற மாதிரி. ஏய், வேற லெவல். டான்ஸுக்காக தானே எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வேற லெவல். ஏய், வேற மாதிரி. ஏய், இதுவா இந்த செல்ஃபி எடுப்பாரு, வேற லெவலு. யாரு? லிரிக்ஸ் விவேக், கொரியோகிராஃபி சூப்பர். சூப்பர், வேற லெவல். நல்லா இருக்கு பாட்டு. ஏய், இந்த சீன் வேட்டைக்காரன் படத்துல வந்து பண்ணியிருப்பாரு, அந்த ஆட்சட்டாங்க மாதிரி அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு இதுல பண்ணியிருப்பாரு. இதே மாதிரியே பண்ணியிருப்பாரு அதுல. ஏய், இது தெரி படத்துல பண்ணியிருப்பாரு. தெரி படம் அதுல பண்ணியிருப்பாரு இதே மாதிரி. வேற மாதிரி. ஏய், வேற மாதிரி. ஏய், ஏய், வேற லெவல். டான்ஸுக்காகவே படத்துக்கு போலாம். வேற லெவல் மாதிரி. நெக்ஸ்ட் நைஸ். இப்போ ஒரு பேரே வரலாம், ஜனநாயகம். ஓகே, சாங்க பார்த்தாச்சு, பாட்டு பார்த்தாச்சு. வேற லெவல். எதிர்பார்த்தேன், நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு பாட்டு. குறை சொல்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் விஜய் சார் ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தாரு பாருங்க பாட்டுல. எல்லா பாட்டுலயும் விஜய் சாரோட டான்ஸ் இருக்கும். ஆனா வந்து உண்மையிலே வந்து டக்குன்னு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அவரோட அந்த காஸ்டியூம், அதாவது அவரோட காஸ்டியூமு, அப்புறம் அவரோட ஹேர் ஸ்டைல், லுக்கு, அதோட அந்த டான்ஸ் ஸ்டெப்பு, உண்மையிலேங்க வேற லெவலுங்க.
உண்மையிலேயே இந்த டான்ஸ இனிமேல் மிஸ் பண்ண போறோம்னு நெனைக்கும் போதே உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே வந்து விஜய் சார் வந்து அடுத்தடுத்து படங்கள் நடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த பாட்டு வந்து பார்க்கும்போது அடுத்தடுத்து விஜய் சார் மறுபடியும் படம் நடிச்சா நல்லாதான்ப்பா இருக்கும். அந்த மைண்ட் செட் தான் வருது. இதெல்லாம் விஜய் சாருக்கு லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் தான் ஃபுல்லா பார்க்க போறாரு. அந்த மாரி சொல்றாங்க. இந்த படத்திலேயே பாருங்களேன், இதுக்கு முன்னாடி வந்த சாங்கா இருக்கட்டும், இந்த சாங்கா இருக்கட்டும், 2மே வேற லெவல்ல தான் இருக்கு. அதுலயும் டான்ஸ் ஸ்டெப் நல்லா இருந்துச்சு. இதுலயும் நல்லா இருக்கு. அவரோட லுக்கும் 2லயும் நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவர் சினிமா இதுதான் கடைசி படம் அப்படின்னு அப்படின்றத ஏத்துக்கவே முடியல. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் யோசிக்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதானா? இனிமேல் ஸ்க்ரீன்ல வந்து விஜய் சார பார்க்கவே முடியாதுன்ற மாரி அவ்வளோ ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இதான் கடைசி படம்னு நெனைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் விஜய் சார் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாதான்ற மாரி ஒரு மாரி ஃபீலா இருக்கு. சரி, ஓகே. எதுவா இருந்தா என்ன, அடுத்து அரசியல்ல வரப்போறாரு. இனிமேல் எனி டைம் நம்ம அவர பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு மீட்டிங், ஏதாவது ஒரு இதுல நம்ம அவர அடிக்கடி பார்க்குற மாரி தான் வரும். ஸோ அதனால சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்குவோம். சரி, அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பாட்டு வந்து ப்ரோமோல ஸ்டார்ட் ஆகுற மாரியே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா, சொல்லப்போனா இந்த பாட்டோட ஸ்டார்ட்டிங்க தான் ப்ரோமோவாவே விட்டுருந்தாங்க. அது அது மாரியே தான் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே போக போக வந்து அதுக்கப்புறம் என்னென்ன வருமோ அந்த லிரிக்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வேற லெவலுங்க. உண்மையிலே வந்து நான் இந்த விஜய் சாரோட அந்த டான்ஸ் ஸ்டெப்பு தாங்க வேற லெவலு. உண்மையிலே வேற லெவலுங்க. படத்த பார்த்தே ஆகணும். வெயிட்டிங்கா இருக்கு. ஜான்வரி 9த் தான் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம விஜய் சாரோட அந்த பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்த மாரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அ அது ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்காங்களா? இல்லாட்டி வந்து எதிர்பாராம நடந்த விஷயமான்னு தெரியல. அதாவது படத்துல வந்து வேணும்னே வந்து இந்த மாரி விஜய் சாரோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் வைக்கலாம்னு வச்சிருக்காங்களா? இல்லாட்டி அ எதிர்பாராம வந்து வச்சது வந்து அந்த மாரி நமக்கு தெரியுதான்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த தெறியில வந்து அந்த கார் சீன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கார் ஃப்ரண்ட்ல கால் வைப்பாரு. அந்த அந்த சீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தலைவா படத்தோட லுக் இருக்கு பார்த்தீங்களா? அது அத பேக் ஷாட்ல காட்டுவாங்கல்ல. அந்த அந்த ஒரு இது இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயத்துல கெட்ட விஷயம் மாரி. பாட்டு நல்லா இருக்கு. ஆனா இதுதான் கடைசி படம்ன்றத தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி, ஓகே. என்ன பண்றது? அடுத்து விஜய் சார் அரசியலுக்கு வராரு. இந்த மாரி ரெகுலரா நம்ம விஜய் சார இப்போ படங்கள்ல பார்க்கிறத விடவே அதிகமா விஜய் சார நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து படங்கள்ல வந்து வருஷத்துக்கு 1 படம், 2 படம் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அடிக்கடி வந்து வெளிய வருவாரு. மீட்டிங் அது இதுன்னு வருவாரு. நெறைய இடங்களுக்கு வருவாரு. அவர இனிமேல் அதிகமா நம்ம பார்ப்போம். முன்ன விட நம்ம இப்ப அதிகமா விஜய் சார வெளிய பார்க்குற மாரி வரும். சரி, ஓகே. உண்மையிலேயே படம் வேற லெவலுங்க. பாட்டு உண்மையிலேயே வேற லெவல்ல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், இந்த பாட்டா இருக்கட்டும் உண்மையிலேயே வேற லெவலு. படத்துக்கு உண்மையிலேயே பயங்கரமான வெயிட்டிங்கு. வேற லெவல்ல படத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கன்ஃபார்ம். படத்துக்கு நம்ம போயிட்டு, படத்துக்கும் நம்ம ரிவ்யூ போடுறோம். வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றோம் ஜனநாயகன் படத்த. எல்லாருமே இந்த படத்த தியேட்டருக்கு போய் பாருங்க. ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.